Hi guys, this is your Floch Faster Gaming. நம்ம இன்னைக்கு ஃபுட்பாலில் செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த பார்ட்டில் என்ன பண்ண போகிறோன்னா அத்தன்டிக் கேம் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ அத்தன்டிக் கேம் ப்ளே பொறுத்த வரைக்கும் இந்த நமக்கு ஏற்கனவே இருக்க எந்த டீமே தேவைப்படாது. நம்ம கேம் பிளானில் போய் இப்போ நம்ம என்னென்ன பிளேயர்லாம் நம்மளுக்கு நல்லா இருக்காங்கன்னா பார்க்க வேணாம். இந்த எக்ஸிபிஷன் அத்தன்டிக் போயிட்டு நாரில் இந்த தாட்டி எதை சூஸ் பண்ணுறேன்னா யூரோப் போய் பார்ப்போம். போன தாட்டி ஏஷியா ஒசானிக்காவில் இந்தியா மும்பை டி பண்ணேன். சோகமான விஷயம் என்னென்னா மும்பை டியில் எதுவுமே நல்லா இல்லை. எல்லாருமே 5 ரேட்டிங்கில் தான் இருக்காங்க. அதோட அவங்ககிட்ட ரொம்ப பெரிய ஸ்பெஷல் ஸ்கில்ஸும் இல்லை. அவங்கள வச்சு ஒரு கோல் தான் என்னால் போட முடிஞ்சிச்சு. இஸ்ரேலுக்கு எதிர்த்தா இஸ்ரேல் இல்லை, ஈஜிப்டுன்னு நினைக்கிறேன். ஈஜிப்டோ இல்லை இஸ்ரேலோ இல்லை கிரீஸ் எதிர்த்து கிரீஸ் கிளப் எடுத்து நல்லா ஒரு கோல் தான் போட முடிஞ்சது. அவங்க 4 கோல்ஸ் தான் எனக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த தாட்டிக்கு ஏதாச்சும் வித்தியாசமாக பார்க்கலாங்கிறதுனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ நேஷ்னலில் போய் பார்ப்போம். ஸோ இந்த தாட்டி நம்ம கிரீஸே எடுத்தால் அடுத்து பார்ப்போம். ஓகே, கிரீஸே எடுக்கலாம். கிரீஸ் அவங்க இது ரேண்டமாக போடலாமா இல்லை ஓகே இதுவும் யூரோப்பில் இருந்து ஸ்பானிஷ் லீக்லேருந்து இருக்கலாம். பட் எஃப்சி பரவாயில்ல சொல்லலாம், பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு ட்ரை தான் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த மேட்ச்சில். ஸோ நான் ஸோ இதுதான் அவங்களோட இது போல் கேமிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஆரம்பிக்கலாம். இப்போ காட்டினாங்கல்ல கிரீஸுக்கு அவங்களோட பிளேஸோட ஃபேஸ் அதெல்லாம் காட்டினாங்க. அதெல்லாம் என்டி மும்பைக்கு காட்டவே இல்லை. என்னடா ஐயோ, நம்ம யார் பிளேஸு அவங்க யார் பிளேஸ்னு கண்டுபிடிக்க முடியாது. நான் தான் வீக்காக இருக்கேன். கஷ்டம்தான், பட் என்னைய கேட்டால் நான் தான் வீக்காக இருக்கேன். உள்ளே போடா. ஓகே, இல்லை பரவாயில்ல, இந்த நான் தான் தப்புன்றேன். ஓகே, சூடு பிடிக்குது மேட்ச். உள்ளே போ. அவ்வளோதான், வா செத்திங்கடா. மிஸ்ஸே பண்ண மாட்டேன்.
பண்ணேன்னா நான் எனக்கு பண்ண துரோகமாக இருக்கும். மிஸ் பண்ணக்கூடாது. கிளியர் பண்ணு. ச்சே இந்த இதெல்லாம் கண்ட்ரோல்ஸ் தான் மாற்றி வச்சுட்டேன், அதுதான் பிரச்சனை. ஷிட், அப்பாடா. எந்த பிளேயரை கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரிய மாட்டேது. ஓகே காம். ஜெயிச்சே ஆகணும் நான். தப்புன்றது தான். ஓகே, இரு பாஸ் பண்ணுறேன். கண்ட்ரோல்ஸுங்க, விஷுவல் பேர் தான். தப்புன்ட்டேன் தாட்டிக்கு. எங்கே ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் ஆகலாம் இருக்குது. ஆகுதா தெரியல, பார்க்கலாம். கண்ட்ரோல் டைப்பை இருந்துட்டு போகுது என்ன. சரி, இதையும் நான் சாணிக்க மாட்டேன். மட்டன் கண்ட்ரோல் இதை போனவே மாற்றிட்டேன். டிஃபனிங்கில் போனாலும் என்ன பண்ணினேன்னு ஞாபகம் இல்லை. இது டேஷ் தான். கரெக்டாக தான்டா இருக்குது. இது ஷூட்டு. ஓகே, த்ரோ. சரி, ஷூட் இங்கே இருக்கட்டும், பாஸ் இங்கே இருக்கட்டுமா? பயிர் இப்போ தானே தெரிஞ்சு. அதனால் நமக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. எங்கள் அவேரேடா அதாவது ஸ்ட்ரிப் கலர் பிளாக் மாற்றிடும். ஐயோ, மாறாதா?
அப்பாடா. ஓகே ஓகே, இங்கே வரைக்கும் போயிட்டான். அந்த ஒன்னை தரமாடிட்டு இருந்தேன். இப்போ அடுத்தலையாச்சும் ஸ்டெப் கலர் மாறுமா? அவன் மட்டும் போட்டான் ரொம்ப பெரிய பிரச்சனை. ஓகே, நம்ம இனிமேல் கோல் பண்ணுறத ஸ்டாப் பண்ணுறதுல ஃபுல் ஃபோக்கஸாக இருக்கும். நமக்கு இப்போ இனிமேல் அந்த கோல் தேவைப்படாது. நம்ம முதல்ல கோல் போகிறத நிறுத்துவோம். முதல்ல கோலை அவங்க இழந்த பாலை நம்ம இழந்து பொருங்கக்கூடாது. அப்படி இருக்கணும். எந்த சைடில் நம்ம பிளேஸ் அதிகமாக இருக்காங்க சொல்ல முடியாது. எந்த இந்த இடத்துல மூமெண்ட் இங்கேருந்து மூமெண்ட் வந்துடும். ஏன்னா இங்கே தான் நம்ம ஆளுங்க ரொம்ப நிறையா இருக்கேன். நான் நினச்சேன்டா. உள்ள போடா. கையில் பால் போகக்கூடாது. நிறைய டைம் கோல் போட ட்ரை பண்ணிட்டேன். அதை நினச்சுனா கோல் போட்டோம். ஓகே, அவங்க கையில் பால் போகக்கூடாது. பால் போனால் பெரிய தப்பாயிடும். பாஸ்லேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அவங்கள. அப்போ இந்த சைடு தான். ஐயோ தப்புன்ட்டேன். பெரிய தப்புன்ட்டேன். எங்கே நினச்சேன்டா அது. உள்ளே போ நினச்சேன். அப்பாடா முடிச்சிட்டாங்க. சரி ஓகே, எஃப்சி பேலன்ஸ் வேணாம். அங்கேருந்து ஒரு நல்ல படத்தை மட்டும் கற்றுக்கணும். கோல் போடுறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அடுத்த அடி கோல் போடுறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் தப்பாக. பட் பரவாயில்ல, எஃப்சி பேலன்ஸ் நடத்தி இதையாச்சும் பண்ணாங்க. இப்போ அடுத்து ரேண்டம் ஓ ரேண்டம் நேஷனல் ரேண்டம் நெக்ஸ்ட். ரெண்டுமே யாருன்னு எங்களுக்கே தெரியாது. நான் இப்போ என்ன அர்சனலா நான்? ஓகே, என் டீமில் யாரெல்லாம் நல்ல பிளேயர் இருக்காங்க? பிளேயர் டீட்டெயில்ஸ். இவன் யார்? லெஃப்ட் ஃபுட்டு ஜெர்மனி அர்சனல். ஓகே, டி பிளேயிங் ஃபார்வர்டு ஏ பிளேயிங் ஸ்டைல்ஸ் அமேசிங் ரன் ஸ்பீட் புல்லட்டு இன்க்ளூசிவ் ரன். அட்டாக்கிங் அவேர்னஸ் 8 தான் இருக்குது. பால் கண்ட்ரோலு கொஞ்சம் அதிகமாக வேணும் போல். பால் கண்ட்ரோல் நல்லாயிருக்கு. இருக்கிறதே வீக்கஸ்ட் எனக்கு. பேலன்ஸ் ஸ்டாமினா பரவாயில்லன்னு தான் சொல்லணும். ஃபிசிக்கல் கான்டாக்டு ஓகே, இவன் ஈஸியாக ஃபவுல் பண்ணிடலாம். அவனை ரிஃப்ளெக்ஸஸ் கிடையாது. ஒரு ரிஃப்ளெக்ஷன்ஸ் இல்லைன்னா ஓகே பரவாயில்ல. இவங்க தான் ரிஃப்ளெக்ஸஸ் அதிகமாக இருக்கணும்.
இவன்கிட்ட லாங் பால் எக்ஸ்பர்ட் தூக்கி போட்டுருவான். ஓகே, இவங்ககிட்ட இவங்ககிட்ட தான் ரெஃப்ளெக்ஸஸ் அதிகமாக இருக்கணும். ரிஃப்ளெக்ஸ் எங்க ஜேகே ரீச் இதெல்லாம் இருக்குது. ரிஃப்ளெக்ஸ் எங்கடா? சரி, வந்துட்டு இது வீக்காக இருக்குது. பேலன்ஸ் இவன்ட்டையும் வீக்காக இருக்குது. எவனுமே பேலன்ஸில் நல்லா வச்சுருக்க மாட்டீங்க. இந்த ஜேகே ரிஃப்ளெக்ஸ் இவன்ட்டையும் வீக்காக இருக்குது. யார்கிட்ட தான் இப்போ நல்லாயிருக்கும்? ஜேகே ரிஃப்ளெக்ஸ் இவன்ட்ட நல்லா இருந்தே ஆகணும், இல்லைன்னா தான் வந்து லூஸாக இருக்கும். இப்போ மட்டும் வந்து ரிஃப்ளெக்ஸ் இல்லை, அதுதான் இவன்ட்ட மட்டும்தான் ரிஃப்ளெக்ஸ் இருக்குது. மற்ற இவன்ட்டுமே ரிஃப்ளெக்ஸ் இல்லை. நான் இப்போ பார்த்து வரைக்கும் இருங்க பார்க்கலாம். இவன்ட்ட பரவாயில்ல, இவன்ட்ட ஓவரால் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அப்புறம் இவனை வந்து முன்னாடி வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. இவன் நியாயமாக மிட்ஃபீல்டில் வந்து முன்னாடியில் இருக்கணும். இப்போ பால் கண்ட்ரோல் நல்லாவே பண்ணுறாங்க. இதில் யார் மோசம்னு பார்க்கலாம். ஸோ அவன் பேர் என்னது? பேர் மறந்துடுறேன். சுத்தம் பரவாயில்ல. நான் தானே த்ரூ பண்ண முடியாதுனால ஃபாஸ்ட்டாக அப்படி நான் பண்ணுவேன். பவுட்ரான அதனால தான் வேறு எதுவும் கிடையாது. அதனால தான் நான் இவ்வளோ ஈஸியாக போட்டேன். ராண்டமாக போனதுனால எதிரில் ஒரு வீக்கான டீம் கொடுத்தேன். வேறு எதுவும் கிடையாது. அவங்க அவ்வளோ ஈஸியாக பாலை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இதுதான் தான் நான் சொன்னது. ஐயோ, சாரி ப்ரோஸ். சாரி ப்ரோ, சாரி நான் தப்பு பண்ணிட்டேன். என்னமோ நல்லா பண்ணுறேன்னு பார்த்து சரி வேணாச்சும் முன்னாடி கொண்டு போகலாம். dribbling style. பரவாயில்ல. நல்ல டீம் இருந்தால் நம்ம கோல் நிறைய எடுக்கலாம். அது மட்டும் தான் எனக்கு புரியுது. ட்ரிபிளிங் ஸ்கில் சூப்பராக இருக்குது. ஒன் ஆன் டூ பண்ணிட்டீங்கன்ட்ட. ஐயோ பிடிக்கிட்டு போயிட்டான்டா. பாஸ் கொடுத்துரு. எவன்டாவன்? இதை நான் எதிர்பார்க்கலடா. ஓகே நல்லா தான் விளாண்டான். சூப்பராக விளாண்டான். யார் அவன்? கிறிஸ்டியானோ பேரியோஸ்.
இது ரொனால்டோன்னு சொல்லாதீங்க. யார்? கிறிஸ்டியானோ பெரியவர் யார்? அதான் செம பிளேயர் 7 ஜெர்சி போட்டு. நிஜமாலே அது ரொனால்டோட. இது எஃப்சி பெருசில் அவன் எந்த டீம்னு சொல்லி ஞாபகம் இல்லை. அவன் இப்போ எந்த இடத்துல இருக்கானா ரொனால்டோ? தெரியல. அவன் எந்த டீமில் இருக்கான்னு தெரியல. அண்ணா எந்த டீமில் இருக்கான்? இவர் அவன் பாட்டு பொழுங்கிட்டு போனான். எனக்கு தெரியாது அவன் பால் கீப்பர் கொடுக்குமான்னு மறந்துட்டேன். ஐயோ அவன் காலால் தானே எடுத்தான், கையால் எடுத்துருக்கணும் அதை ஒன்று. ஓகே நெவர் மைண்ட். காசை கொடுத்துடலாம். ஐயோ 1 minute ஆகிடுமா? பிளேயர் கொடுத்துரு. டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். நான் அர்சனலா? அதான் இவ்வளோ நல்லா விளையாடிட்டு இருக்கேன். அதான் நான் இவ்வளோ நல்லா விளையாட மாட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரமாக. நார்மலாக விளையாடும் போதே தெரிஞ்சிருக்கேன். ஏன்டா இவ்வளோ நல்லா விளையாட மாட்டேன்டா அப்படின்னு அப்போவே தெரிஞ்சிருக்கணும் எனக்கு. அரசியலே வச்சு இருந்தால் நல்லா விளையாடாம வச்சுருக்கேன். அரசியல் நல்ல டீம் தான் கேள்விப்பட்டீங்க, யாருன்னு தெரியாது, சாரி. ஐயோ இவன்ட்ட பால் போயிடுச்சுடா. ஐயோ பாவண்டா, ஷூட் பண்ணுங்கடா. ஐயோ நான் தான். ஓகே ஓகே கிளியர் கிளியர் மைண்ட் ஈகோயிஸ்ட். ஓகே 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 நான் என்ன பாலை கண்ட்ரோல் பண்ணனே தெரிய முடியாது. அப்பாடா யார் இப்போ இங்கே வருவா? இவங்க ஆள் தானா? கஷ்டமாச்சே, நான் கோல் பக்கத்தில் போகணுமே. சார் நியூ பிளேயர் பெற மாதிரி வேணியோட என்னடா ஸ்விக்கி இப்போ வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? அந்த சைடு கிளியர் இருக்கும் பாஸுக்கு பதிலாக. ஆக்சுவலாக அதான் இருக்கணும். ஓகே அந்த ஷூட்டை வேறு எங்கேயாச்சும் வைக்கணும். நல்லா விளையாடிட்டு இருக்கலாம், இன்னும் நான் நிறையா கோல் போட்டுக்கலாம் அந்த கண்ட்ரோல்ஸால். ஓஜோ போ பிடிங்கிருப்பாங்கடா பாலா. சரி ஓகே 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 எங்கே கிளியருங்கன்ட்டா த்ரூ பாஸ் 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 த்ரூ ஷூட். ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்கண்ணா, ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க. அடுத்தாடி இப்படி பண்ணக்கூடாது. எனக்கு கோலை பார்க்கறது தான் முக்கியம். ஐயோப்பா ஜெயிச்சிட்டாங்க. சரி விடுங்க ப்ரோ, நீங்கள் ஜெயிக்க சூப்பராக வாய்ப்பு ப்ரோ.
இது வடசலாம் ஓகே பரவாயில்ல வச்சுட்டேன். நான் நேரம் இருக்கேன் நமக்கு த்ரூ பண்ணலாமா பாஸ் கொடுக்கலாமா? நமக்கு அதில் நேரம் இருந்துச்சு இதில் நேரம் இல்லை. ஜெயிச்சிட்டாங்க. ஓகே கைஸ், ஒவ்வொரு தாட்டியும் நம்ம என்ன டீமில் எடுத்தாலும் எவ்வளோ சொல்லணும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கோம். ஸ்டில் நம்ம வந்து ப்ராக்ரஸ் பண்ணோம். இல்லை நான் ஹாஃப் டைம் தான் இருக்கேன் அது இருக்கா? ஓகே ஓ இல்லையா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ அதோட மற்ற இதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃப்ரெண்டு மேட்ச்னா என்னது? இது ஸ்ட்ரைக்கர் என்ன பார்த்துருக்கேன், ஈவெண்ட் விசஸ் ஆல் பார்த்துட்டேன். மை லீக்னா ஓகே 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 என்னென்னு புரிஞ்சிச்சு எனக்கு. ஃபுட்பால் லீக்கு இல்லை வேண்டாம் எனக்கு, இது ரொம்ப பெருசு, நானும் பார்க்கல அதெல்லாம். அதுவுமே குவிக் மேட்ச் வேணாம், வேறு ஏதாச்சும் புதுசாக மேட்ச்சில் எவ்வளோதான் இருக்கா? அதான் புதுசாக இருந்தால் நான் பார்ப்பேன்ல. சரி இந்த கேப்டன் பாஸ் இது என்னது பார்க்குறேன் நான். நேம் ஃபார் ஒன்று நேம் ஃபார் ஒன்று என்னது இது? இது என்ன இது ஈவெண்ட்டு? சரி பார்க்கலாம். இது ஈவெண்ட்டாக இல்லை என்னதுன்னு இதில் எனக்கு. ஸோ காய்ஸ், எனக்கு என் கமெண்ட் எவ்வளோ யாருக்குமே பிடிக்காது. என் கமெண்ட்ரி ஏதாவது தப்பு இருந்தால் கீழே சொல்லுங்கள், நான் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். அப்புறம் வேறு ஏதாவது கேம் ப்ளே பண்ணணுன்னா அதையும் கூட சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நம்ம இந்த சேனலில் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் வித்தியாசமான கேம்ஸில். என்னடா ஃபுட்பால் வித்தியாசமான கேமானா அதெல்லாம் கிடையாது, நான் வித்தியாசமான கேம்ஸ் தான் போட்டிருக்கேன். நிறைய பேர் அவ்வளோ விளையாடாத கேம்ஸ் தான் போட்டிருக்கேன். தட்ஸ் நாட் மை நெய்பர்ஹுட்ங்கிறது இதோட பெஸ்ட்டு டிஃப்ரெண்ட் கேம்னு நான் சொல்லுவேன். யார் தோக்கடிச்சிருவான் ப்ரோஸ்? நம்ம மும்பை டியா, அதான் அவன் தோக்கடிச்சிருவான். மெஸ்ஸி வச்சு முன்னாடி போவோம். நான் சூஸ் பண்ணிட்டேன். இதில் என்ன பண்ணணும்னு தெரியல. ஜெயிச்சிருவான் ப்ரோ. அவனை பாருங்கள், அவன் அக்கௌண்ட்டை பாருங்கள், அவன் அக்கௌண்ட்டை பார்த்தாலே ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கும். அக்கௌண்ட்டை பார்த்தாலே ஜெயிக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அவன் அக்கௌண்ட்டு. அப்படி இருக்கணும் ப்ரோ அக்கௌண்ட்டை பார்த்தா. சீக்கிரம் Hello everybody and welcome to today's match. என்னடா ஆகுது எனக்கு என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது ப்ரோஸ். என் பிளேயர் பார்க்கலாம்
மும்பை சேலஞ்சு என்ன நடக்குது. ஓகே, ஒரு கோலாக ஃபஸ்ட்டு போடுறவங்களுக்கு தான் அது. சரி, ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரே ஒரு கோல் தானே உடனே போடணும். பெரிய ஆள் தான் ஆகணும். நிச்சயமாக பெரிய ஆள் தான். Hello everybody and welcome to today's match. யார்கிட்ட முதல்ல பால் இருக்கு? என்கிட்டயா? என்னடா நெட்டு ஒழுங்காக நான் வேலை செய்ய முடியுறேன். நெட்டு ஒழுங்காக வேலை செய்ய முடியாது. என்னடா அது எனக்குன்னு வருமாடா, ரொம்ப ஸ்லோவாக வேலை செய்யுது. சமீன் போங்க சமீன், நீ தான் சொன்னீங்க என்னோட ஒரே வாங்கு, நீ வாங்கு. தெரியுது அப்பா, நீ அங்கே மட்டும் தான் இருக்க. தப்பு பண்ணிக்கிறேன். ஏஐ நினைக்கிறேன். இந்த வயசு என்ன போல தாண்டி வரேன். அபாண்டன்டா, நான் அபான் பண்ணுறேண்ணா. சரி விடுங்க.
எல்லாமே இவனை தவிர எல்லாமே பண்ணியிருக்கீங்க. ஷமி நோவா ஓகே. Okay guys, maximum number of matches 3, aim for 1 win. Okay bros, இதை நம்ம இந்த கேம் முடிச்சுக்கலாம். It's your flash faster signing off. Shinjo Sasaki. Tata. Bye.